ஆபரணங்கள் தொடர்பான விஷயங்கள். ஆபரணங்கள் தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே அலங்காரம் என்பது அசல்ல ஹராம் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அலங்காரங்கள் என்பது அசல்ல ஹராம் தான். அந்த அலங்காரத்தில் பகுதியில் உண்டு தான் ஹொலி, இந்த ஆபரணங்கள் என்பது. அப்போ ஆபரணங்கள் என்பது அலங்காரம் என்றதுனால என்ன செய்யுது, அனுமதிக்கப்படுது. அலங்காரம் தடை அவசியம் என்பதனால, ஒரு அவசியமான அலங்காரம் என்றதுனால அது என்ன செய்கிறது, அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் மிதமிஞ்சி போவதை விரும்பவில்லை என்றதுக்கான ஏராளமான செய்திகள் என்ன செய்து இருக்குது. மிதமிஞ்சி போவதை விரும்பவில்லை என்றதுக்கான ஏராளமான செய்திகள் இருக்கு. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் உண்மையிலே அலங்காரத்துக்கு தான் போடுறாங்களா அல்லது அட்வான்ஸாக எல்லாத்தையும் எடுத்து டிபாசிட் பண்ணிக்கொள்றதுக்கு போடுறாங்களான்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு நடுத்தர வர்க்கம், ஒரு மேல் நடுத்தர வர்க்கம் வரைக்கும், நான் அதாவது ஒரு பணக்கார வர்க்கத்தை சொல்லலை, நடுத்தர வர்க்கம், ஒரு மேல் நடுத்தர வர்க்கம் அப்படி சொல்லுவாங்களே, மிடில் உள்ள என்னது அது நடுத்தர வர்க்கம், கீழ் நடுத்தர வர்க்கம் பிரித்து வச்சிக்கனால இந்த பிரிப்பு சரியா இல்லை தெரியாது, அப்படி வச்சுக்கொள்வோம் சரியா. அந்த லெவலில் உள்ள நடுத்தர வர்க்கமாக எல்லார்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சேமிச்சுக்கின்ற அந்த கல்யாண நேரத்தில் இந்த மாதிரி தான் ஆபரணங்கள் நடக்குது. கொண்டு வந்து போடுறது அத்து இதுன்னு சொல்லி இப்போ சில இடங்களில் கிலோ கணக்கில் பேசுகிறாங்க விளங்கிட்டா, சில இடங்களில் பவுண்ட் கணக்கில் பேசுகிறாங்க, சில ஊர்களில் 2 கிலோ போட்டாங்க, 3 கிலோ போட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த இடத்துல வந்து கிலோ அந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அந்த ஆபரணத்துடைய அந்த மோகம் வருது. இதுக்கு பக்கத்து வீட்டில் வாழ்கிறவன நிலைமை என்ன, அவன் வந்து அவனுக்கு ஒன்றுமே இல்லாட்டி அவன் அட்லீஸ்ட் அவனுக்கு கிட்டையாவது என்ன செய்வான், ஏன்னா அவனுக்கு உலக கவலை வந்துருமே. அப்போ ஆபரணங்கள் விஷயத்தில் ஷேக் நாசருத்தீன் அல்பானி அவருடைய மாணவர்கள் மட்டும் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் முரம்பட்டாங்க. தங்க ஆபரணங்கள் பெண்களுக்கு என்ன கூடாது அப்படி என்ற நிலைப்பாட்டில் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு செயல்பாடு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பிள்ளைகளுக்கு நகை அணிவிக்க மாட்டார்கள் வரக்கூடிய செய்தி. அதில் அதே போல் இதில் இஜ்மா இல்லை, ஆண்களுக்கு தங்கம் ஹராம் என்பது இஜ்மா, பெண்களுக்கு தங்கம் ஹராம் என்பதில் இஜ்மா வரலை என்பதை வச்சியும் சில கருத்து முரண்பாடுகளை வைத்தும் தங்கம் தடை என்று வரக்கூடிய செய்திகள் இருக்குதே அதெல்லாம் பெண்களையும் என்ன செய்யும் குறிக்கும் என்றதையும் ஒட்டுமொத்தமாக வச்சு பெண்களும் என்ன செய்யக்கூடாது, தங்க நகை போடக்கூடாது அப்படி என்ற ஒரு முடிவுக்கு ஷேக் நாசர் அல்பானி வந்தது மட்டுமல்ல, அதுக்காக வந்து என்ன அரபு உலகத்தில் ஒரு பெரிய வாத பிரதிவாதங்களே போச்சு. ஆதாபு ஜிஃபாஃப் திருமண ஒழுங்கு என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அதில் தான் அவர் இது என்ன செய்கிறாரு, தஹரீமு தஹபில் முஹல்ல கலனிசா, வட்டமான நகைகள் பெண்களுக்கு ஹராம், என்னது அதாவது முக்கத்தான சின்ன சின்ன நகைகள் ஹலால் அந்த மாதிரி எழுதினார். அதுக்கு மறுப்பு வந்துச்சு. இபாஹத்து தஹல்லி பித் தஹபில் முஹல்லக் வர் ரத் அல் அல்பானி என்று இஸ்மாயில் அன்சாரி சவுதி அரேபியா மவுத் ஆகிட்டார், அவர் ஒரு மறுப்பு என்ன செஞ்சார் எழுதினார். அதுக்கு பிறகு திருப்பி ஷேக் அல்பானி என்ன அதாவது ஒரு மறுபடி திருப்பி மறுப்பு எழுதினார், மறுபடி மறுப்புக்கு மறுப்பண்டு இப்படி. அதுபோல் ஷேக் முஸ்தபா அதை ஒரு மறுப்பு எழுதினார். ஷேக் அல்பானி மாணவர்கள் யாரும் இந்த கருத்தில் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியலை, கூடாத நிப்ப எல்லாருமே கூடுமன நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது ஒரு பெரிய ஒரு முரண்பாடாக போச்சு. அது ஒரு சப்ஜெக்ட். ஆனால் பொதுவாக மற்ற எல்லா அறிஞர்களுமே எல்லா விதமான ஆபரணங்களும், வெள்ளியாக இருக்கலாம், பிளாட்டினமாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், கோல்டில் எல்லா வகையான கோல்டு, ஒயிட் கோல்டு அது இது இந்த எல்லா கோல்டாக இருக்கலாம், அதுபோல் மற்ற மாணிக்கம், மரகதம், முத்து விளங்கிட்டா இருக்கக்கூடிய எல்லாமே பெண்கள் என்ன செய்யலாம், நகையாக போடலாம், அணியலாம். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. அதில் தங்கம் வெள்ளிக்கு மட்டும் ஜக்காத் என்ன உண்டு, மற்றவைகளுக்கு ஜக்காத் இல்லை என்ற கருத்தில் இருக்கிறாங்க. எனவே அது அவர்கள் அணிந்து கொள்ளலாம், அதில் பிழை இல்லை. ஆண்களுக்கு அது ஹராம், ஆண்களுக்கு அது ஹராம். ஆண்கள் அதில் ஒரு பகுதியை கூட என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. சில நேரங்களில் வந்து மருத்துவத்திற்காக தங்கம் ஆண்கள் என்ன செய்யலாம், அணியலாம். உதாரணமாக ஒரு மூக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த டைமில் தங்க மூக்கொண்டு எடுத்துக்கொண்டார்கள் ஹதீஸில் வரும் விளங்கிட்டா, அது வந்து திருமிதில் அல்லது அபூதாவதில் வரக்கூடிய செய்தி. தங்க மூக்கொண்டு என்ன செஞ்சாங்க எடுத்துக்கொண்டார்கள் என்று ஒரு ஹதீஸ் ஒன்று வரும், அது அனுமதி. அதே போல் சில டைமில் பல்லு என்ன செய்யும், ஏன்னா இல்லைன்னா வாசம் அடிக்கும், நாற்றம் அடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால. அதே போல் பல்லு, வெள்ளி, தங்கம் இதெல்லாம் தேவைப்பட்டால் என்ன செய்யலாம், தங்கம் தான் போடுவாங்க பெரும்பாலும், தங்க பல்லு போடுறேன்னு சொல்லி சரியா, அப்படி போட்டுக்கொள்ளலாம். அது தடை, மருத்துவத்திற்காக அதை உபயோகப்படுத்திக் கொள்வது தடை இல்லை. அதே போல் என்ன அதாவது நகைகள் விஷயத்தில் வந்து பெண்களை போல ஆண்கள் அனுமதிக்கப்பட்டதிலையும் போடக்கூடாது. இப்போ அவங்களுக்கு முத்து மாணிக்கம் அதெல்லாம் அனுமதியாக இருந்தாலும், வெள்ளி அனுமதியாக இருந்தாலும், இரும்பு அனுமதியாக இருந்தாலும் பெண்களை போல போடக்கூடாது. காப்பு போடுறது, மாலை போடுறது, வெள்ளியால் அனுமதி தானே என்னது, காப்பு போடுறது, மாலை போடுறது, இது மாதிரி விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது. பிரேஸ்லெட் போடுறது விளங்கிட்டா, இதெல்லாம் வந்து பெண்மைக்கு என்னது போடுறதாக என்ன செஞ்சிடும், அது அமைஞ்சிடும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்கள் வந்து மோதிரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மோதிரத்தில் ஒரு தடை சொல்கிறாங்க, மோதிரத்தில் வந்து ஒரு தடை சொல்கிறார்கள். அந்த தடை அதாவது பெண்களுக்கு தடை இல்லை, பெண்களுக்கு அனுமதி, ஆண்களுக்கு ஹராமா வெறுக்கத்தக்கதா அப்படின்ட்டு. அதாவது இந்த விரலையும் இந்த விரலையும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா மோதிரம் போட வேண்டாம் என்று சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமில் வருது. இந்த 2 விரலை அந்த 2 விரல்லையும் மோதிரம் போட வேண்டாம் என்றது சேர்த்து போட வேண்டாம் அப்படி என்றதா அல்லது தனிச்சு போட வேண்டாம் என்றதா என்று உண்டு. இரண்டாவது மோதிரமே இதில் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது என்ற அர்த்தத்திலையா என்றது. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் அதை ஹராம் என்ற கருத்தில் சொல்லலை, இது வெறுக்கத்தக்கது, அதாவது இந்த மோதிரம் போட வெறுக்கிறது. இதில் ஓகே, இதுலையும் பெரும்பாலும் இதில் தான் போடுவாங்க சரியா, இதுலையும் ஓகே, இது ரெண்டுல என்னது போடுறது வெறுக்கத்தக்கது அப்படி என்ற கருத்தில் என்ன செய்கிறாங்க, அதாவது சொல்கிறாங்க. சில அறிஞர்கள் இதில் ஒன்றில் போட்டால் ஓகே, ரெண்டையும் சேர்த்து என்ன செய்ய வேண்டாம், போட வேண்டாம் என்று சொல்கிறாங்க. இதில் எதுவுமே யாருக்குரியதல்ல, பெண்களுக்கு உரியதல்ல, எல்லாமே ஆண்களுக்கு உரியதான். வெறுப்பாக இருந்தாலும் சரி, தடை என்று புரிஞ்சு கொண்டாலும் சரி, சேர்த்து போடக்கூடாது புரிஞ்சு கொண்டாலும் சரி, தனிச்சு போடக்கூடாது புரிஞ்சு கொண்டாலும் சரி, எல்லாமே ஆண்களுக்குரியது. நம்ம கருத்து முரண்பாடு இருக்குதா, மிச்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்கன்னு தவிர்த்துறது என்னது நல்லது எங்களுக்கு. ஏன்னா பெரிய ஒரு அவசியம் அதில் இல்லை. அவனை மோதிரம் போடுறேன்னா இதில் என்ன செய்யலாம், போட்டு விட்டு போகணும். இல்லை இதில் போட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன், ஒரு கையில் ஒரு விரலில் மட்டும் என்ன செஞ்சிடட்டும், அங்கே போட்டு போயிடட்டும். அடுத்தது வலதில் போடுறதா இடத்துல போடுறாங்கன்னா ரசூலாங்க இடத்துல மோதிரம் போட்டிருந்தாங்கன்னு ஹதீஸ் என்ன செய்யுது வருது, இடத்துல மோதிரம் போட்டிருந்தாங்கன்னு. இப்போ ஒஷ் கட்டுறோம், இது வலதுலையும் கட்டலாம் இடதுலையும் கட்டலாம். ஒரு பெண்ணும் ஒச்சு கட்டலாம், ஒரு பெண் ஒச்சு கட்டினா கூட எப்படி நீங்கள் ஒச்சு கட்டலாம் பார்க்கக்கூடியவங்களும் வைக்கிறாங்களா, தாராளமாக என்ன செய்யலாம், அவங்க ஒச்சு கட்டலாம். அவருடைய அலங்காரமாக அது மிச்சம் அலங்கரிச்சிக்க கூடாது ஜோடனையா. ஏன்னா பெண்கள் அலங்கரிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லை. மொபைல் கவரை கொண்டு இவ்வளோ தான் மொபைல் கவரை இவ்வளோ கொடுத்துட்றாங்க. என்னடா பூ அது இதெல்லாம் இப்படி மொபைலில் கவரை கொடுத்துறாட்டு அப்படி பூ அதுலலாம் வருது. சாதாரண ஃபோனுக்கு இந்த பக்கத்தால் ஒரு மீட்டர், இந்த பக்கத்தால் ஒரு மீட்டர், அதுக்கு ஒரு கவரை போடு. அதனால் அதை சொல்லிக்கொள்ளணும். ஒச்சேன்ற பேரில் ரெக்கையெல்லாம் வச்சு என்ன பெரிய லெவலுக்கு கொண்டு போய்த்துறாமல் ஒச்சு போடலாமா ஒச்சு போடலாம். அது அந்த கவர்ச்சியை கவர்ச்சினா ஒச்சு அழகாய்க்கிற வேறு விஷயம். அதில் பெண்களுக்கென்று டிகோர் பண்ணப்பட்டு இன்னும் கொஞ்சம் என்ன ஒரு மெருகூட்டக்கூடிய நிலைமையில ஈர்க்கக்கூடிய நிலைமையில் இல்லாமல் அழகான ஒரு ஒச்சை போட்டு போகிறது என்னது இப்போ மார்க்க ரீதியாக ஒரு பிழை எல்லாம் இல்லை. அதே போல் ஸ்மார்ட் வாட்ச் போடுறது சரியான கேட்பாங்க, ஸ்மார்ட் வாட்ச் என்னது பிழை இல்லை, தாராளமாக என்ன செய்யலாம், அதில் போடலாம், அதில் பிழை கிடையாது. அதே நேரம் வலதில் இதை போடுறதா இடத்துல போடுறதா ஒச்சைன்னு கேட்டால் ரசூலாங்க இடத்துல மோதிரம் போட்டிக்கிறாங்க, அதே மாதிரி தானே வச்சோம். அப்போ அதனால் இடத்துல போடுற பிள்ளை இல்லை, வலது கட்டுறது சுண்ணத்து அப்படின்னா ரசூலாங்க மோதிரத்தை என்ன செஞ்சுக்கோம், இப்போ வலதில் போட்டிருக்கணும். அப்படி இல்லை. இப்போது நம்ம இந்த இது வச்சுக்கிறோம் பொக்கட், அப்போ இதில் இது இடத்துல இருக்கு, வலதால் போடுவோம் சரியா, இது வலதுல இருந்தால் இடதால கையை போடுவோம். எடுக்கிறது கொடுக்கறது தானே நம்ம வலதாக இருக்கணும். அப்போ இடத்துல வைக்கிறதா என்ன சிறப்பு, எடுக்கிறது கொடுக்கறதா வலதுங்க, இடத்துல வைக்கிறதா என்னது சிறப்பு என்று நம்ம சொல்லலாம். இல்லை வலதில் அணிகிறதான் சுண்ணத்து என்ற அடிப்படையில் சிலர் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஷேக் நாசிர் அல்பானியெல்லாம் வலதில் தான் என்னது அணிகிற சுண்ணத்து என்ற என்ன செஞ்சிருப்பார் சொல்லியிருப்பார். ஆனால் அல்லாஹுவால நமக்கு தெரிஞ்ச அளவில் இதெல்லாம் என்ன நம்ம அணிகிறது எடுக்கிறது என்ற அடிப்படையில் மட்டும்தான் இதில் பார்க்குறமே தவிர எந்த கரத்தில் அணிவது என்பதில் ரசூலாங்க மோதிரத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க இடது கையில் அணிஞ்சிக்கிறாங்கன்னா அது ஒரு பிழை ஒன்று என்ன அல்ல. இப்போ இது திருமணம் மணப்பெண்ணுக்கு சரி வர, ஏன்னா மணப்பெண் 10 விரலுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க எல்லாத்துலையும் எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் இங்கே சொல்கிறது அணி போகக்கூடியவங்க ஆண்கள், இதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். பெண்களுக்கு இந்த சட்டம் என்ன மோதிரம் விஷயத்தில் அந்த சட்டம் சொல்லப்படவில்லை.